புக் உள்ளிட்ட முன்னணி சமூக ஊடக வலைதளங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்கும் மற்றும் வாங்கும் இணைய மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் அமைச்சின் முழுமையான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான துரித தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்த தகவல்களில் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கும் கணனி மற்றும் புலனாய்வு பிரிவுக்கும் இடையே இவ்விடயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குழுக்களை சோதனையிட்டதில் போலி கணக்குகள் ஊடாக தமது நெருங்கியவர்கள் மற்றும் குடும்ப பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இவ்வாறு விற்பனை செய்ய முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது. இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து செயற்படுத்தப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. தமது குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டிலேயே இவ்வாறு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் பழகும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளனர். ஒருவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இத்தகைய மோசடியில் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது அதற்கு அடிமையானவராகவோ காணப்பட்டால் உடனடியாக அவர்களை உளவியல் சமூக ஆலோசனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் உரிய சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் 1938 மற்றும் 1929 ஆகிய கட்டணமில்லா உதவி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த அபாயகரமான நிலைமை குறித்து பயனர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமூக ஊடக ஆர்வலர்களும் தற்போது இணையத்தில் ஏராளமான கட்டுரைகள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். தீவக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் EPDBயின் ஊடக செயலாளர் இன்று முன்னெடுத்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலை தீவு உள்ளிட்ட தீவுகளில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மின்சார உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் கடந்த அரசாங்க காலத்திலேயே முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக அதற்கான நடவடிக்கைகளில் EPDB செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் முக்கிய பங்காற்றியிருந்தார். குறிப்பாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் இந்த விடயம் தொடர்பில் பிரஸ்தாபித்திருந்த டக்ளஸ் தேவானந்தா தீபகங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தேசிய மின் இணைப்பு கட்டமைப்புடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லாமையால் அங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் அந்தந்த தீவுகளின் மக்களுக்கு பயன்படுத்தப்படும் நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நேரங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் ரயில்வே சேவை தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடுவதையும் கட்டுப்படுத்தும் வகையில் ரயில்வே திணைக்களம் சிறப்பு சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. பணி நேரங்களிலும் உத்தியோகபூர்வ கடமைகளுடன் தொடர்புடைய சந்தர்ப்பங்களிலும் சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக முக்கிய தகவல்களை வெளியிடும் போக்கு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் ரயில்வே தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடுவது ரயில்வே சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவன ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாளங்குடா பிரதேசத்தில் நேற்று சக்தி வாய்ந்த குண்டு ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். தாளங்குடா வேடர் குடியிருப்பு சமுர்த்தி வீதியில் வீடொன்றின் முற்றத்தில் வீட்டு உரிமையாளர் பயிர் செய்கைக்காக நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த 81 ரக மோட்டார் குண்டு மீட்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர் காத்தான்குடி போலீசாருக்கு குறித்த குண்டு தொடர்பாக அறிவித்ததை அடுத்து ஸ்தலத்திற்கு வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். விடுதலை புலிகள் காலத்தில் இக்குண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாள திபெத் எல்லையை தாக்கிய திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157 அதிகரித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி நேபாளத்தில் 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.